அப்பா யாரும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மேலும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரிலும், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தல் பேரிலும், தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி பேரூர் நகரத்துல தங்கை நிவேதா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம நகரத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க தாய் தந்தை வாழ்றாங்க. காலேஜில் செகண்டரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம பேராவூரணி நகரத்தின் சார்பாக ரூபாய் 5000 இந்த கல்வி உதவித்தொகையாக அவங்களுக்கு வழங்கப்படுது. மேலும் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக எந்த சூழல் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிதியுதவியை நகர கழக சார்பாக அருமை தம்பி அருள் முகேஷ் அவர்கள் அவர் சார்பாக வழங்குறாரு. நன்றி. அண்ணங்க நாங்கெல்லாம் ஏன் கண்ணுங்க சொல்றீங்க? எப்பவுமே கூட இது மாதிரி இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப சிரமம். உங்கள்கிட்ட நாங்கள் நிற்கிறதே உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் சரி. ஒன்றிய செயலாளர் இருக்கார், ஒரு நகர செயலாளர் இருக்கார், நீங்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. யாராக இருந்தாலும் இந்த கவனம் திருப்பூர் இருக்காங்க. மொழியில் எந்த உதவி வேணாலும் சரி. உங்களை மாதிரி இன்னும் இல்லாதவங்க உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக தலைவர் உதவி பண்ண சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வோம். என்ன உதவினாலும் தயங்காமல் நீங்கள் கல்விக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு உறுதுணையாக எப்பயும் இருக்கும். சரியா?